இங்கே வந்து யாரோ ஹண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ யாருன்னு பார்த்தா சைரஸ் தான். இது வாய்க்கில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பள்ளி ஒன்று இருக்கும். ஸோ சைரஸும் நம்ம கூட சேர்ந்து கேம்ப் பண்ணும்போது சொல்கிற பேசி கேட்குறதில்ல கைஸ். ஸோ ஹே கைஸ், ஹோப் என் ஃபேஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ என் கையில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரொம்ப நாள் கழிச்சு என்னோடய கேம்பிங் டென்ட் எடுத்திருக்கேன். ஸோ டென்ட்டை பிச் பண்ணி இன்றைக்கி நம்ம வந்து அவுட்டோரில் வீட்டோட பேக் யார்டில் ஸோ இன்றைக்கி வந்து கேம்பில் ஸ்டே பண்ண போகிறோம். யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா டாமி இருக்கான். ஸோ டாமி காமிச்சு வந்து ரொம்ப நாள் அது வீடியோஸில். ஸோ டாமி நம்ம கூட நிறைய கெஸ்ட் வந்து கேம்ப் பண்ண போகிறாங்க. ஸோ யாருன்னு அப்புறம் சொல்கிறேன். அண்ட் இங்கே வந்து யாரோ ஹண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ யாருன்னு பார்த்தா நம்ம சைரஸ் தான். இது வாய்க்கில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பள்ளி ஒன்று இருக்கும். பள்ளி போயிடுச்சா? ஸோ பள்ளியே அது ஒன்று கைஸ் பிடிச்சி வச்சு விளையாடிட்டு. பள்ளி இல்லை கைஸ், தவளையை வச்சு விளையாடிட்டுருக்கு. இருக்கு ஃப்ளாஷ் போட்டு காட்டுறேன். ஸோ இந்த தவளையை பிடிச்சி வந்து சைரஸ் விளையாடிட்டுருக்கு. ஸோ சைரஸும் நம்ம கூட சேர்ந்து கேம்ப் பண்ண போது சொல்கிற பேசி கேட்குறதில்ல கைஸ். ஸோ நீ எதோ பண்ணு. ஸோ சைரஸ் கிட்ட வந்து கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கேஸ்பர். ஸோ இவங்க 2 பேரோட சேட்டையே தாங்க முடியல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கேம்ப் பண்ணலான்னு வந்தேன். பட் பார்த்தீங்கன்னா என்னை கேம்ப் பண்ண விடாமல் இது வந்து ஹண்ட் பண்ணிகிட்ருக்கு. வாய்க்குள்ள அந்த தவளை போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். லைவ் ரியாக்ஷன் கேப்சர் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்பர் வந்து டென்ட்டை பார்த்துருச்சு. ஸோ கிட்ட தூக்கிட்டு போகலாம். ஸோ கேஸ்பருக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் கைஸ் நம்மளோட டென்ட்டு. ஸோ டென்ட்டுக்குள்ள வந்து ஒன்று எதுவுமே செட்டப் பண்ணல, எப்படி எம்டியாக தான் இருக்குது அப்படி காட்டுறேன். ஸோ மஸ்கிட்டோ நெட் மட்டும் நம்ம போட்டு விட்டு போயிடலாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு. ஸோ இன்னும் கம்ப்ளீட்டாக டென்ட் வந்து செட் பண்ணல கைஸ். ஸோ திஸ் இஸ் அவர் டென்ட் ஃபைனலி. ஸோ சுற்றி இந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ மேலே வந்து இது வந்து வேணா நாட் போட்டு கட்டிக்கலாம். பட் நான் வந்து கட்டலை, சும்மா வீட்டில் இப்போ பேக் யார்டில் இருக்கனால. 2000 years ஸோ அதான் டென்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா கேஸ்பர் வந்து லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் டென்ட்டை பார்க்குது. நீங்களும் கேஸ்பரை பார்த்துருக்கவே மாட்டீங்க வீடியோஸில். ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் வீடியோஸில் காட்டுறது. ஸோ கைஸ் ஹோப்ஃபுல்லி டென்ட்டை வந்து ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து பெட்ஷீட்டு அப்புறம் பில்லோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து டென்ட்டுக்குள்ளே கண்டினியூ பண்ணலாம். ஆக்சுவலி இப்போ டென்ட்டுக்குள்ளே யாராவது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 7:25 ஆகிடுச்சு. ஸோ இந்த பக்கம் கேஸ்பரு. ஸோ என்னோடய பெட்ஷீட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அண்ட் ஒரு பில்லோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ சைரஸ் இங்கே உட்காந்துட்ருக்கு. அண்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உட்காந்துட்ருக்கேன். ஸோ டென்ட்டு போட்டு சும்மா வீட்டுக்கு வந்து இப்படி படுத்து வச்சுக்கிட்டு. ஸோ இந்த மாதிரி கேம்பிங் பண்ண எனக்கு ரொம்ப நாள் ஆசை, காட்டுக்குள்ளே போயிட்டு. ஸோ என் நேரம் வந்து இந்த பூனைங்க கூட கேம்பிங் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அண்ட் கைஸ் லிட்ரலி ஒரு காமெடியான விஷயம் நடந்துச்சு. ஸோ லிட்ரலி நான் டென்ட் போட்டு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7 months ஆகிடுச்சு. ஸோ இந்த டென்த்தை ஓப்பன் பண்ணி எனக்கு எப்படி போகிறதுன்னு தெரியல. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துருச்சு. ஸோ ஒரு வழியாக இப்படியோ இப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனெல்லாம் பார்க்காம அதை பிடிச்சி இதை பிடிச்சி நெட்டை ஆன் பண்ணி நீங்கள் டைம் லாப்ஸ் ஜஸ்ட் 10 செகண்டில் பார்த்துருப்பீங்க நான் டென்ட்டு போடுற மாதிரியே. ஆனால் லிட்டரலி ரொம்ப நேரம் ஆகிடுச்சு வச்சு டென்ட்டு போட மறந்து போயிட்டு. ஸோ அடிக்கடி இனிமேட்டு கேம்பிங் வீடியோஸ் நம்ம சேனல் வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து டீ ஆர் காஃபி ஏதாச்சும் ஒன்று வீட்டுக்குள்ளே போட்டுட்டு வந்து இங்கே வந்து குடிக்க போகிறோம். அப்படியே அந்த வியூவை மட்டும் பாருங்கள் பேக் சைடில் அப்படியே திருப்பி காட்டுறேன். ஸோ இப்போ வந்து இந்த நெட்டு போட்டு லாக் பண்ணியாச்சு. ஸோ ஏன்னா இவங்க 2 பேரும் வெளியே போயிடுவாங்க, திருட்டு பசங்க 2 பேரும். ஸோ ஹோப்ஃபுல்லி இப்படி தான் இருக்கும். நான் முடிஞ்சால் ஃபுல்லாக காட்டுறேன். 0.6x போட்டு காட்டுறேன். ஸோ அப்பப்போ நம்ம எப்போ இன்னமும் கிளாரிட்டி மாற்றிக்கலாம். 0.6x இருக்கா, இப்போ வந்து 1x இருக்குது. 0.6x ஓரளவுக்கு தான் இருக்கும். ஸோ வெளியே வந்து வியூ இப்படி தான் இருக்கும் இந்த நெட்டு. ஏன்னா கொசுலாம் வந்துடும் நைட்டில் நம்ம ஃபாரஸ்ட் ஏரியாவில் இது பண்ணாமல் இதெல்லாம் இதோட நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னு பார்த்தேன். அண்டு வெளியே வந்து வியூ இப்படி தான் இருக்கும் கைஸ். அண்டு நம்ம வேணால் இது கூட போட்டு லாக் பண்ணிக்கலாம். இது மாதிரி இன்னொரு இது டோர் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ விண்டோஸ் வந்து எதுவும் இல்லை. ஸோ எதுவும் நார்மலான ஒரு டபுள் பர்சன்ட் டென்ட் கைஸ் இதோட தான். ஸோ இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்ருக்காங்க. சொல்கிற பிச்சு. ஸோ ஹாய் சார். ஸோ இதான் நான் வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா கேம்பிங்
ரிலேட்டடாக எந்த ப்ராடக்ட்ஸும் வாங்கவே இல்லை. இனிமேல் தான் அப்கமிங்கில் வாங்கிட்டே இருப்பேன் கேம்பிங் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸு லைக் ஸ்டவ்வு அண்டு மற்ற ஐட்டம்ஸ்லாம். ஸோ ஒரு நாள் பார்பிக்யூ பண்ணுவோம், எங்கேயாச்சும் நம்ம வெளியில் போயிட்டு பார்பிக்யூ பண்ணுவோம். இப்போ வந்து வீட்டுக்குள்ளே போயிட்டு காஃபி போட்டு வரலாம். ஸோ அது வரைக்கும் இவங்களை வந்து டென்ட்டுக்குள்ளே விட்டுட்டு போயிடலாம், என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். காஃபி போட்டுட்டு வரலாம்னு உள்ளே போயிட்டு வரதுக்குள்ளே ஒரு சண்டை ஆகி போச்சு சைரஸ்க்கும் நம்ம கேஸ்பருக்கும். இங்கே பாருங்கள், நம்ம பையன் வந்து இங்கே படுத்துட்ருக்கான், இந்த சைடில் படுத்துட்ருக்கான். சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க லிட்டரலி. சும்மா சண்டை தான், ஸோ சீரியஸான சண்டைலாம் இல்லை. ஸோ ஏன் வந்து சண்டை போடுச்சுன்னா, அது வந்து ஃபுல்லாக லாக் பண்ணி வச்சுட்டு போயிட்டேன் நான் டென்ட்டுக்குள்ளே. ஸோ இது வந்து பயந்துடுச்சிங்க. நான் வந்து லைட்லாம் அப்படியே வச்சுட்டு போயிட்டேன். ஸோ வெளியே அவுட்டோர் லைட்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ உள்ளே வந்து எந்த லைட்டுமே இல்லாமல் வச்சுட்டு போயிட்டேன். அதனால் கேஸ்பர் வந்து ஃபுல்லாக பயந்துடுச்சு கைஸ். அந்த சைரஸும் இந்த பயந்துட்டு இந்த மூலையில் உட்காந்துட்டுருக்கு. ஸோ இந்த மூலையில் சைரஸு, இந்த மூலையில் நம்ம கேஸ்பர். ஸோ இவங்க வந்து ஏன் அப்படி சண்டை போட்டுட்ருக்காங்கன்னா, ஆக்சுவலி என்னாச்சுன்னா சைரஸ் வந்து போயிட்டு இது பண்ணிகிட்டு இருந்துச்சு, என்னது ஒரு தவளையை பிடிச்சிட்டு இருந்துச்சுங்களா. ஸோ அதுக்குள்ளே நான் வந்து இப்படி பிடிச்சி உள்ளே லாக் பண்ணி வச்சிட்டேன், அதனால தான். ஸோ இப்போ போயிட்டு காஃபி போட்டுட்டு வரேன். ஸோ கைஸ், ஆக்சுவலி மம்மி வந்து ப்ரெட்டு கொடுத்துட்டு போனாங்க, ப்ரெட்டு ப்ளஸ் காஃபி. ஸோ நைட்டு சாப்பாடு வந்து நம்ம ப்ரெட்டு ப்ளஸ் காஃபி தான். ஸோ ப்ரெட்டு இருக்குது. ஸோ அப்படியே நான் காஃபி குடிக்கிறத பாருங்கள். ஆனால் மனசார சொல்கிறேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்டேன், உருப்பட மாட்டேன். எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஏன்னா ஃபஸ்ட் டைம் இப்படி ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரங்கா ப்ரெட்டு. ஸோ தருமபுரியில் ஃபேமஸான ப்ரெட்டு. ஸோ திஸ் இஸ் நாட் ஸ்பான்சர்ட் பை ரங்கா. ஏன்னா அவ்வளோ பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் நம்மளெல்லாம் ஸ்பான்சர் பண்ண மாட்டாங்க. நம்ம ஸ்பான்சர் வீடியோவும் இப்போதைக்கு பண்ணுற ஐடியா எதுவுமே இல்லை. சாதாரண ஒரு ப்ரெட்டு பிரிக்க நான் என்னென்ன ஸ்பான்சர் இன்சர் அது வரைக்கும் போய்ட்டுங்க. என்ன நான் இன்னும் நான் சொல்கிறேன் பாருங்க, அந்த மாதிரி போச்சு. வேறு வழி இல்லை. ஸோ ப்ரெட்டு மேடம் ப்ரெட்லாம் சாப்பிட மாட்டாங்க, ஒன்லி அவங்களோட ஃபுட் மட்டும் தான் சாப்பிடுவாங்க. ஆக்சுவலி நான் ஈவினிங்கே நைட் டின்னரை சாப்பிட்டு முடிச்சிட்டேன், எக் ஃப்ரைட் ரைஸு. ஸோ இப்போ வந்து சும்மா கேம்பிங்காக சும்மா சாப்பிட்டுருக்கேன். ஸோ இது ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. க்ளோஸ் அப். ஸோ நடுமே ஏதாச்சும் குறைச்சிக்கலாம். ஸோ இது வந்து ப்ரெட்டு வந்து சாப்பிடாது, இது வந்து இதோட ஃபுட் மட்டும் தான் சாப்பிடுவோம். ஸோ இதோட ஃபுட்லாம் இது வந்து ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு பண்ணி நினைக்கிறோம். ஸோ கேஸ்பர் வந்து பயந்துட்டான். ஸோ கேஸ்பர் வந்து வெளியே விட்டுடலாம் இப்போது. ஸோ ஒன்றும் இல்லை கைஸ், ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக் ஓப்பன் பண்ணி விட்டு, ஸோ பார்த்தீங்களா, அவ்வளோதான், கேஸ்பர் வந்து வெளியே விட்டாச்சு. ஸோ பாய். ஸோ வெளியே வந்து பார்த்தீங்கன்னா யார் இருக்காங்கன்னா, டாமி இருக்கான், தெரியுதா தெரியலையா? ஸோ தூரமாக வச்சா தான் தெரியும், ஏன்னா கையில் வந்து ப்ரெட் இருக்குல்ல கைஸ். ஸோ டாமிக்கு வந்து ப்ரெட் பிடிக்கும், கொஞ்ச நேரம் கழிச்சு போட்டுடலாம் கைஸ். ஆக்சுவலி சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ தான் அந்த கிளிப்பை பார்த்தேன். ஸோ அதில் வந்து என் தலை மேலே வந்து எதுவுமே எதுவும் ஒழுங்காக ஆங்கிலே சரியாக வைக்கல. ஸோ ஃபஸ்ட் டைம் ஏதாவது மன்னிச்சிடுங்க. ஸோ இனிமேல் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வராது. ஆக்சுவலி இப்போ வந்து டென்ட்டுக்குள்ளே வந்து தூங்க போகிறேன். ஸோ வெளியே வியூ மட்டும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ லிட்டரலி நம்ம வீட்டோட பேக் யார்டு, ஸோ பேக் யார்டில் ஃப்ரண்ட் யார்டில் இருக்கேன் இப்போது. ஸோ வெளியே வந்து வியூ இப்படி தான் இருக்குது. ஸோ அப்படியே வெளியே ஸ்கையை பார்த்துட்டு அப்படியே தூங்குறாங்க. ஸோ வெளியே வந்து பார்த்திங்கன்னா டாமி வந்திருக்கான். ஸோ ஹே டாமி. ஸோ டாமி வந்து உள்ள அலோடு இல்லை கைஸ், வெளியவே விட்டாச்சு. ஏன்னா உள்ளே வந்தால் கம்முன்னு இருக்க மாட்டான். இந்த சைரஸ் சார் இருக்குது, வருங்க லைட் போட்டு காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா சைரஸ் சார் இருக்குது, வெளியே டாமி வேறு வந்திருக்கான். ஸோ ஏன்னா அவன் வந்தால் சண்டை போடுவான். ஸோ ஆக்சுவலி இங்கே ஒரு நெட் இருக்குது, இன்விசிபிளாக இருக்குது, அது தெரியாது. ஸோ இப்போ வந்து ஃப்ளாஷ் ஆன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்களா நெட் இருக்குது. ஸோ இப்போ வந்து இன்விசிபிளாக தெரியுது. ஸோ அவ்வளோதாங்க கைஸ். ஆக்சுவலி லிட்ரலி இப்போ வந்து எனக்கு ரொம்ப டயர்டாச்சு. நான் சொன்ன மாதிரி டின்னர் வந்து ஈவினிங்கே சாப்பிட்டாச்சு, ஒரு 6:30 சாப்பிட்டாச்சு. ஸோ இப்போ வந்து நானும் சைரஸும் தூங்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நைட் ஃபுல்லாக மோஸ்ட் ப்ராபப்லி இந்த டென்ட்டுக்குள்ளே தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் டென்ட் எக்ஸ்பீரியன்ஸு ஏதாச்சும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லிட்டரலி ரொம்ப டயர்டாச்சு டென்ட்டு போடவே. ஸோ இது வந்து திருப்பியும் நாளைக்கு காலையிலையா இல்லை மிட் நைட்டில் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட தாட்ஸ் எதுவும் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அண்ட் இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி டென்ட்டில் கேம்ப் பண்ணியிருப்பீங்களா, கேம்ப் பண்ண போகிறீங்களான்னு சொல்லுங்கள். ஸோ பாய்.
சைரஸ் வந்து ரெடி ஆகிறான். ஸோ இதுதான் நம்ம டென்ட்டோட அவுட் சைடு கைஸ். வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க.